பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வு. அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய இறை தூதர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தில் வாழும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தரணும். நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நசில்களுக்கும் ஆக்கி அருளணும். மாஷா அல்லாஹ், இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய இந்த ஜமாத், இதனுடைய தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய மூத்தவங்க, இங்கே இருக்கக்கூடிய இமாம்கள், உஸ்தாதுகள், உஸ்தாபிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களுடைய எண்ணங்களை, செயல்களை பொருந்தி கொள்ளணும். அவங்கள வாழ்த்தி நான் துவா செய்ய விளைகிறேன். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் எல்லாத்தினுடைய பொறுப்புகளை கொண்டும் எல்லாரும் அவங்கவங்களுடைய வேலைகளை சரிவர செஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷனை நம்ம சரியான முறையில் உருவாக்க முடியும். இன்றைக்கி சமூகத்தில் பல சேவைகள் நடக்குது. சில பேர் மருத்துவமனை கட்டுறாங்க, சில பேர் ஏழைகளுக்கு உதவி கொடுக்குறாங்க, சில பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க. இது போன்ற பல சேவைகள் சமூகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. எல்லா சேவைகளை விட மிக முக்கியமான ஒரு சேவை, ஒரு பணி என்னன்னா, அடுத்த சமுதாயத்தை இந்த உலகத்தில் நம்ம எப்படி விட்டுட்டு போகிறோம், நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை, நம்முடைய குழந்தைகளை எந்த மனநிலைகளில், எந்த பக்குவங்களில் நாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் செய்யக்கூடிய பணிகள்லேயே மிக முக்கியமான பணி. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதோ, எவ்வளவு பங்களிப்பு அளிக்க முடியுமோ, அதைவிட ஒரு படி மேலாக தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய முக்கியத்துவம் தான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா ஒரு தாயுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். எந்த சமுதாயத்தில் பெண்கள் சிந்தனைவாதிகளாக, சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வருங்கால ஜெனரேஷனை இப்படித்தான் நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற உணர்வுள்ள ஒரு தாய்மார்கள், ஒரு பெண் சமூகம் ஒரு சமூகத்தில் கிடச்சிட்டா அந்த சமூகத்துக்கு தோல்வி என்பதே கிடையாதுன்னு வரலாறுகள் நமக்கு சொல்லி கொடுக்குது. இன்றைக்கு காலகட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய தியாகம்தான் அடுத்த ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் மேம்பாடும். அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசக்கூடிய விஷயங்களை தயவு செய்து ஒரு பயானாக மட்டும் கேட்காம, நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம எப்படி கொண்டு வரணும், நாம் நம்முடைய குடும்பங்களில் அதை நம்ம எப்படி அமல் செய்யணும், நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை, குழந்தைகளை, பெண்களை, வாலிபர்களை, ஆண்களை நாங்கள் எந்த மனநிலைகளில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையும் ஒரு தெளிவான நோக்கமும் உங்களுக்கு வேணும். லைஃப் என்பது, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ நேற்று உருவானதல்ல. இஸ்லாமிய மார்க்கம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகளிலையுமே இஸ்லாமிய சமூகம்
இந்த உலகத்தில் பெரிய சாதனையாளர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்க. ஆனால் கடந்த 300 வருஷமாக உலகத்தில் ஒரு பின்தங்கிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்குது. மன ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இப்படி எல்லா நிலையிலையுமே ஒரு பலகீனமடைந்த சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டே போகிறோம். இந்த நிலை நீடித்தால் சமூகத்தில் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால் ஒவ்வொரு ஊர்கள்லையும், குறிப்பாக உங்களை மாதிரி சின்ன ஊர்கள், இஸ்லாமிய மக்கள் வசிக்கக்கூடிய ஊர்களில் உங்களுடைய வருங்கால குழந்தைகளை நீங்கள் எப்படி உருவாக்கணும், எந்த மனநிலைகளில் நீங்கள் அவங்கள தயாரிக்கணும், எந்த இலக்குகளோடு நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு வேணும். அதுக்கு பெரிய PhD படிச்சிருக்கணும், டாக்டரேட் படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் 3வது தான் படிச்சிருக்கிறாங்க, எழுத படிக்க தெரியாது எங்கள் அம்மாவுக்கெல்லாம், இன்னும் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எங்களை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனாங்க, எந்த மனநிலைகளில் எங்களை உருவாக்குனாங்க அப்படிங்க இப்போ நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எழுத படிக்க தெரியாத ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை எப்படி உருவாக்குறாங்க? அப்போ பெரும் சமூக கட்டமைப்புக்கு பெருசாக படிச்சிருக்கணும், பெரிய டிகிரி வாங்கியிருக்கணும், பெரிய டாக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்புகள் சரியாக இருந்தால், தாய்மார்கள் உங்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் தொடர்புகள் சரியாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் சமூகத்தினுடைய தலைவர்களாக மாற்றப்படுவாங்க. முதல்ல அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வருங்கால சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆண்களை விட பெண்கள் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. உங்களுடைய பார்வை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய தியாகம், உங்களுடைய அல்லாஹுடைய துவா, இதை கொண்டு தான் உங்கள் ஜெனரேஷன், உங்கள் குழந்தைகள் எப்படி சமூகத்தில் இருக்க போகிறாங்கங்கிறத நீங்கள் தான் நிர்ணயிக்க முடியும். அப்போ இன்றைக்கி வருங்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடிய நீங்கள் உங்கள் மனநிலைகள் எப்படி இருக்கணும், உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கணும், உங்கள் பார்வைகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஒரு பெரிய தலைவர்களை, பெரிய சிந்தனைவாதிகளை, பெரும் சமூக கட்டமைப்பு உங்களால் உருவாக்க முடியும். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் தான் குடும்பங்களுடைய மாற்றம், பல குடும்பங்களுடைய மாற்றம் தான் ஒரு மஹல்லாவுடைய மாற்றம், பல மஹல்லாக்களுடைய மாற்றம் தான் ஒரு சமுதாயத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய மாற்றம். அதனால் மாற்றம் என்பது நம்மிடத்திலிருந்து முதல்ல உண்டாகணும். நம்முடைய வீடுகளிலிருந்து ஒரு சேஞ்சஸ் உண்டாகணும். நம்முடைய வீடுகளிலிருந்து ஒரு இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய பெண் சமூகமாக நாங்கள் மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் உங்களால் ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, நம்முடைய குழந்தைகள் என்ன மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்முடைய பெண் குழந்தைகளை, நம்முடைய ஆண் குழந்தைகளை எப்படி நாம் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், சொல்யூஷன், மருந்து கொடுக்க முடியும். நோய்களை கண்டறியாமல் மருத்துவம் செய்ய முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம குழந்தைங்க நல்லா வரணும், நல்லா உருவாகணும், நல்லா படிக்கணும், பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும் அப்படின்னு எல்லா தாயும் தந்தையும் ஆசைப்படுறாங்க. ஆனால் அதை வாழ்க்கையில் வீடுகளில் அதை கொண்டு வரப்படுதானா இல்லை. வெறுமனே ஆசைப்பட்டால் மட்டும் மாற்றம் அலையாது, அதற்கான சரியான முயற்சிகள் நமக்கு வேணும். இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம குழந்தைகள் என்ன மாதிரி பாதிப்பு அடைகிறாங்க, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஆய்வுகள் சொல்லுது. அடுத்த 10-15 வருஷத்தில் நம்முடைய வருங்கால சந்ததிகள் எப்படி ஆயிடுவாங்கன்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கடிக்கப்படுவாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. குரல் கொடுக்க முடியாது, உரிமைகளை கேட்க முடியாது, சுதந்திரங்களை பேச முடியாது. அப்படிப்பட்ட மனநிலைக்கு நம்ம குழந்தைங்க தள்ளப்பட்டுருவாங்க. அப்படி என்ன நடக்குதுன்னா, ஒன்று அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. இன்னைக்கு உலகம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம் இது. நாட் ஓன்லி ஃபார் முஸ்லீம் கம்யூனிட்டி, முஸ்லீம்களுக்கு மட்டும் உண்டான ப்ராப்ளம்ஸ் அல்ல,
இது உலகத்தில் படைக்கப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித குலத்திற்கும் உண்டான மிகப்பெரிய ப்ராப்ளம். கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. அவங்க பார்க்குற படங்கள், நாடகங்கள், வெப் சீரியஸு, அவங்க யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா, இதன் மூலமாக அவங்கள அறியாமையே அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்படுது. அவங்க எதுக்காவது ஒன்றுக்கு அடிமையாக மாற்றப்படுறாங்க. இதிலிருந்து நீங்கள் குழந்தைகளை சரியான முறையில் பயிற்சி கொடுத்து வெளியே எடுக்கலைன்னா, என்னதான் நீங்கள் கல்வியை கொடுத்து, என்னதான் நீங்கள் சொத்து சுகம் கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க முழுக்க இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கடிக்கப்படுவாங்க. ஒன்று கல்ச்சுரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. அவங்க எப்படி முடிவெட்டுறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் போடுறாங்க, அவங்களுடைய செப்பல் எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே படங்களை பார்த்து, நாடகங்களை பார்த்து, நெட்ஃப்ளிக்ஸை பார்த்து, சோசியல் மீடியாவை பார்த்து உருவாகக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கி உருவாகிக்கிட்டு இருக்காங்க. வீடுகளில் ரோல் மாடல் இல்லை. படங்களையும் நாடகங்களையும் பார்த்து தான் இன்றைக்கி சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. நம்ம நினைப்பதை விட மோசமான நிலைகள் போய்கிட்டு இருக்கு. ட்ரக்ஸ் பயன்படுத்தக்கூடியவங்க அதிகமாகறாங்க. பெண்கள் கல்ச்சரலி பாதிக்கப்படுறாங்க. கலாச்சார சீர்கேடு. நம்ம நினைப்பதை விட மோசமான மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ நாம் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், என்ன ப்ராப்ளம்ஸ். ரெண்டாவது மிக முக்கியமான ப்ராப்ளம் நம்முடைய குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடியது அஹ்லாக், ஒழுக்க ரீதியான பாரு. மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், உறவுகளை எப்படி மதிக்கணும், அத்தா அம்மா மீது எப்படி கண்ணியமாக இருக்கணும், டீச்சர்ஸ் மீது எப்படி கண்ணியமாக இருக்கணும், அப்படிங்கிறது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம யாருமே இல்லை. அதை பற்றி பேசினாலும் அவங்க அதை பெருசாக கேர் பண்ணுறதில்ல. அத்தாவை பார்த்து புள்ள ஓடி போயிடுறான், பக்கத்திலே வரமாட்டேங்கிறான். பக்கத்தில் உட்காந்து பேசுறது, சாப்பிட்றது, முத்தம் கொடுக்கறது, இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாருமே ஒரு சுய சந்தோஷத்தை நோக்கி நகர்றோம். எனக்குன்னு ஒரு ஃபோன், எனக்குன்னு ஒரு சில வீடியோஸ், எனக்குன்னு ஒரு சுதந்திரம், அதை நோக்கி நகர்றோம். சொந்த குழந்தைகளை, பெத்த குழந்தைகளை கூட பார்க்க முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய பலகீனத்துக்கு நம்ம உள்ளாக்கப்படுறோம். நம்மளை அறியாமையே அது நடக்குது. நம்மளை நடக்குது. ஒரே கட்டிலில் படுக்கிறாங்க. அத்தா ஒரு பக்கெட்டு ஃபோன் பார்த்து படுத்திருப்பாரு, அம்மா ஒரு கட்டில் அந்த பக்கெட்டு ஃபோன் பார்த்து படுத்திருக்கும், புள்ள நடுவில் படுத்திருக்கும். நிறைய வீடுகளில் இன்னைக்கு டெக்னாலஜி வளர வளர ஒழுக்கம் சார்ந்த, அன்பு சார்ந்த, விட்டு கொடுத்தல் சார்ந்த, மன்னிப்பு சார்ந்த வாழ்க்கை முறை குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுறதில்லை. வீடுகளில் 60% குடும்பங்கள் டிஸ்பியூட், பிரச்சனை நடக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் சரியான அந்நியுன்யம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்கும் இளையவர்களுக்கும் மத்தியில் சரியான இணைப்புகள் குறைஞ்சு போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். சிந்திச்சா மட்டும்தான் இதிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். வேகமாக வாழ்க்கை போகுது, எங்கே போகுதுன்னு தெரியலை. காலைல எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை செய்கிற மாதிரியே தெரியும். ஆனால் எதையாவது நம்ம சாதிச்சிருக்கிறோமானா ஒன்றுமே இல்லை. தயவு செய்து ரெண்டாவது நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒழுக்கம் ரீதியான, அன்பு ரீதியான, விட்டு கொடுத்தல், மன்னித்தல், பாசம். இன்னைக்கு அறிவு அதிகமாயிருச்சு, அன்பு குறைஞ்சிருச்சு. படிப்பு அதிகமாயிருச்சு, பாசம் குறைஞ்சிருச்சு. நிறைய படித்தவங்க தான் இன்னைக்கு நிறைய தவறுகள் செய்யக்கூடியவங்களாக மாறுறாங்க. அப்போ வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலை என்ன, வாழ்க்கையினுடைய உண்மை நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கலை. அப்போ முக்கியமாக ரெண்டாவது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஒழுக்க சார்ந்த பிரச்சனை, அன்பு சார்ந்த பிரச்சனை. மூணாவது மிக முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா உடலியல் சார்ந்த பிரச்சனை. ஃபிசிக்கல் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் தண்ணீர் சரியாக குடிக்கிறதில்ல. ஆய்வுகள் சொல்லுது. ஆண்களுடைய வலு குறைஞ்சிக்கிட்டே போகுது, நியூட்ரிஷன் குறையுது. குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் உடல் வலுவும் மனோவலுவும் 2 பேத்துக்குமே குறையுது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. உடலியல் சார்ந்து, உணவியல் சார்ந்து மிகப்பெரிய மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆரோக்கியமான உணவு முறைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை பற்றி யாரும் கேர் பண்ணுறதில்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நாலாவது மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம் நம்முடைய சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு மன அழுத்தம் ஏற்படுது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் 100 குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க மன அழுத்தத்தின் காரணமாக. குழந்தைகள் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு அதிகமாகுது. அப்போ குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும்,
குழந்தைகளை நம்ம எப்படி கையாளணும், குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி உருவாக்க சிந்தனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு தாயும் தகப்பனும் உட்கார்ந்து பேசணும். அதுலேயும் குறிப்பாக தாய்மார்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு தான், உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய தியாகம்தான் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, சமூக முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம். அதனால் வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கணும், 4 விஷயங்களை கொண்டு உருவாக்க முயற்சி செய்யுங்க. 4 விஷயங்களை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. 1, வலிமையான ஈமான உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. அதான் அடிப்படை. ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய எழுச்சி, ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. ஈமானிய தொடர்பில்லாத எவ்வளவு நீங்கள் கல்வியை கொடுத்தாலும், ஈமானிய தொடர்பில்லாத, குர்ஆனுடைய தொடர்பில்லாத எவ்வளவு பெரிய கல்வி அதிகாரத்தை நீங்கள் கொடுத்தாலும் அது ஆற்றலாக உலகத்தில் மாறாது, மாறாக அழிவைத்தான் உலகத்தில் கொடுக்கும். தாய்மார்கள் தயவு செய்து உங்களுடைய சந்ததிகள், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நம்ம பிள்ளைங்க மட்டும்தான். நாம் இந்த உலகத்தில் மௌத்தான பிறகு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா நாம் பெத்தெடுத்த பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்தோம், எப்படி உருவாக்கணும், எந்த மனநிலைகளில் நம்ம கட்டமைச்சோம் அப்படிங்கிறத தாய்மார்கள், சகோதரிகள் ரொம்ப ஆழமாக யோசிக்கணும். அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய முதல் பகுதி வலிமையான ஈமான அவங்களுக்கு கொடுங்க. ஈமானுடைய இணைப்பை ஏற்படுத்துங்க, அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. அதிகாலை ஒரு தாய் தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுதுட்டு ஒரு குழந்தைக்காக எப்போ நம்ம துவா செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த துவா அல்லாஹ்விடத்தில் நேரடியாக போகுது. எத்தனை பேர் நம்ம துவா செய்கிறோம்? குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்யணும். அல்லாமா துல்ஃபிகார் சாப் மிகப்பெரிய ஒரு ஆலிம், அவங்க ஒரு பயானில் பேசும்போது சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 7 குழந்தைகள், எங்கள் அம்மாவுக்கு 7 பிள்ளைங்க. எங்கள் அம்மா தஹஜ்ஜத் நேரத்தில் எந்திரிச்சு எங்களுடைய ஒவ்வொரு குழந்தையினுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. நான் பக்கத்தில் நாங்கள் படுத்திருப்போம். துல்ஃபிகார் சாப் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஆலிம், அவங்க ஒரு பெரிய ஆலிம், ஒரு ஷேக். அவங்க சொல்கிறாங்க, என் இல்மை கொண்டோ, என் திறமைகளை கொண்டோ, இல்லை என்னுடைய படிப்பை கொண்டோ நான் இந்த நிலைக்கு வரலை. இந்த இடத்துக்கு நான் வந்தது எங்கள் அம்மாவுடைய, அத்தாவுடைய துவாவை கொண்டு தான் நான் வந்தேன். அவங்களுடைய துவாக்களின் காரணமாகத்தான் என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு தஹஜ்ஜத்துடைய நேரத்துலையும் எங்கள் அம்மா அதிகாலை எழுந்திருந்து அவங்களுடைய பிள்ளைங்களுடைய எல்லா பெயரையும் துவா செய்வாங்க, சொல்லி துவா செய்வாங்க. அப்போ என்னுடைய பேர் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், படுத்திருப்பேன் நான். எங்கள் அம்மா துல்ஃபிகார் அப்படின்னு சொன்ன உடனே நான் எழுந்திரிச்சு உட்காந்துருவேன். எழுந்திரிச்சு உட்காந்து எங்கள் அம்மா எனக்காக என்ன துவா செய்கிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்பேன். எங்கள் அம்மா என்னவெல்லாம் எனக்கு துவா செஞ்சாங்களோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறான். ஒரு தாயினுடைய துவா, ஒரு பெற்றோருடைய துவா நேரடியாக இறைவனுடைய சன்னிதானத்தில் அடைக்கிறது, அல்லாஹ்வை அடையக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் நல்லா வரணும், சிறப்பாக வரணும், சிறந்த முறையில் உருவாகணும்னு நினைக்கக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்முடைய குழந்தைகளுடைய பேர் சொல்லி துவா செய்கிறோம்? அந்த ஈமானிய தொடர்பு தான் வலுப்படுத்தும். கல்வி தேவை, பொருளாதாரம் தேவை, அதிகாரம் தேவை, அறிவியல் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் நோக்கம் என்னன்னா குழந்தைகளை அல்லாஹோடு இணைப்பது தான் நோக்கம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. தேவைகள் வேறு, நோக்கம் வேறு. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மரத்தினுடைய கிளைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதனுடைய தண்டு பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதிலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனால் வேறு கண்ணுக்கு தெரியுமானா வேறு கண்ணுக்கு தெரியாது. ஈமான் என்பது கண்ணுக்கு தெரியாது, குர்ஆனுடைய தொடர்பு கண்ணுக்கு தெரியாது, நபியினுடைய முஹப்பத் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சமுதாயத்திற்கு இது எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குதோ, எப்போ ஈமானிய தொடர்பு, அல்லாஹுடைய தொடர்பு எப்போ நம்ம குழந்தைகளுக்கு தெளிவாக நம்ம புரிய வைக்கிறோமோ அந்த குழந்தைகளை அல்லாஹ் சமூகத்தினுடைய தலைவர்களாக, சமூகத்தினுடைய மிகப்பெரிய அந்தஸ்துடைய, இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய, இந்த தீனை உலகம் முழுக்க எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலையும் அறிவையும் பக்குவத்தையும் அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இதற்கு மிக முக்கியமான பகுதி தாய்மார்கள் நீங்கள் தான். உங்களுடைய துவாக்களை வலிமைப்படுத்துங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையை வலிமைப்படுத்துங்க. குழந்தைகளுக்கு முன்பதாக தொழ ஆரம்பிங்க, குழந்தைகளுக்கு முன்பதாக குர்ஆனை எடுத்து ஓதுங்க,
குழந்தைகளுக்கு முன்பதாக கணவரை உயர்வாக பாருங்க. மிக முக்கியமான பகுதி அது. குடும்பங்கள் தான் ஒரு சமூகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம். குடும்பங்கள் தான் ஒரு சோசியல் டெவலப்மெண்ட்டுடைய முதல் பகுதி. அந்த குடும்பங்களில் தாத்தா, பாட்டி, அத்தா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாரும் தான் அவங்களுடைய முதல் சமூக உறவுகள். நான் அந்த சமூக உறவுகளை எப்படி அமைச்சு கொடுக்குறோம் நம்ம குடும்பங்களில், அதை விளங்கி புரிஞ்சு செய்கிறோமா, இல்லை ஏனோதானோன்னு வாழ்க்கை நடத்துகிறோமா? யாருக்கு கவனம் இருக்குதோ, யார் கவனமாக குழந்தைகள் இப்படி உருவாகணும்னு ஆசைப்படுறாங்களோ அல்லாஹ் அந்த குழந்தைகளை அப்படி உருவாக்குறான். அதனால் தயவு செய்து குடும்பங்களில் முதலாவதாக குழந்தைகளை சமுதாயத்தை உருவாக்கும் போது முதல் விஷயம் உங்கள் ஈமானை பலுப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் ஈமானை சரியான முறையில் குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்க. வாட் இஸ் ஈமான்? ஈமான்னா என்ன? ஈமான்னா என்ன? ஈமான் என்பது ஒரு நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான ஒரு சம்பாசனை, ஒரு தொடர்பு. அது படைத்தவனுக்கும் படைக்கப்பட்டதுக்கும், ஹாலிக்குக்கும் மஹ்லூக்குக்கும் உண்டான தொடர்பு. அது பேரின்பம். அந்த இன்பம் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இல்லாததனுடைய பிரச்சனை தான் சமூகத்தினுடைய வீழ்ச்சி. நான் முதல்ல சொன்ன மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ நேற்று உருவாகலை. கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தில் எல்லா நிலைகளையும் நிர்வகிக்கக்கூடிய சமூகமாக நம்ம இருந்தோம். எப்படி வீழ்ந்து போனோம்? இன்னைக்கு இந்தியாவில் 3 பிச்சைக்காரவங்க இருந்தால் ஒரு பிச்சைக்கார முஸ்லீம். அவ்வளவு பின்தங்கி போயிட்டோம். நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, முழு உலகத்திலையும் சரி. பின்தங்குனதற்கு காரணம் என்ன? ஒன்று, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்பு அந்து போச்சு. தொடர்புகள் இல்லை. அப்படி இருந்தாலும் பேரளவுக்கு இருக்குது. பேர் முஸ்லீம், பேர் ஃபாத்திமா, பேர் அப்துல் காதர். ஆனால் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்பு, எனக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் தொடர்பு இல்லை. நம்முடைய முன்னோர்களுடைய சாதனைகளுடைய வெளிப்பாடு என்பது வெறுமன ஆயுத பலத்தை கொண்ட, ஆள் பலத்தை கொண்டோ, கல்வி பலத்தை கொண்டோ கிடையாது. ஈமானிய பலத்தை கொண்டு. அந்த ஈமானிய பலம்தான் நம்மளை எல்லா நிலையிலும் சமூக கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வலிமையான சமூகமாக மாற்றும். அதை குடும்பங்களில் கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வர்றது? 4 விஷயங்களை வாழ்க்கையில் அமல்படுத்துவதை கொண்டு குழந்தைகளுக்கு நீங்கள் காட்டுங்க. ஒன்று தொழுகை, இபாதத். தொழுகைக்கு குழந்தைகளுக்கு முன்பதாக தொழ ஆரம்பிங்க. அம்மா எப்படி முறுக்கா போடுறாங்க, அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, தாதி எப்படி ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, இப்படி குழந்தைகளுக்கு ஈமானிய உணர்வுகளில் வீடுகள்லேருந்து கொடுக்கணும். நம்ம வீடுகள்லேருந்து கொடுப்பதை கொண்டு தான் சமூக மாற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்கு முன்பதாக சண்டை போடுறது, அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, இல்லை கணவன் மனைவி உறவு முறைகள் சரியில்லாமல் இருக்கிறது, குழந்தைகள் மனநிலை ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. அவங்கள ஒரு எழுச்சி மிக்க சமூகமாக உங்களால் உருவாக்க முடியாது. அதனால் தயவு செய்து குழந்தைகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முதல் பகுதி வலிமையான ஈமான். அந்த வலிமையான ஈமானை கொண்டு தான் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டாகும். புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. உடல் வலிமை இருக்குது, நிறைய கல்வி இருக்குது, நிறைய பொருளாதாரம் இருக்குது, சமூகத்தை சாதிச்சிருவ முடியாது. ஆன்மீக பலம் வேணும், ஈமானிய வலு வேணும். சமூகத்தினுடைய பிரச்சனைகளை, இன்னைக்கு அரசியல் களங்களை, சைத்தானியத்தை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை நாம் நம்முடைய வருங்கால சந்ததிகள் எதிர்த்து நின்று போராடணும். அப்படின்னா அவங்கள்ட்ட இன்னர் பவர், மன ரீதியான சக்தி, உடல் ரீதியான சக்தி ஏற்படணும்னா அதில் முதல் நிலையே ஈமானிய உணர்வு தான், அல்லாஹுடைய தொடர்பு தான். அதை வலிமையாக கொடுங்க. அதை எப்படி கொடுக்கணும்? ஒன்று தொழுகையின் மூலமாக. இபாதத்து தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் ஆற்றல். நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் ஆற்றல். ஆனால் அதை நம்ம சோடையாக செய்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். தொழுகை என்பது பாவிகளுக்கு கடினமாகத்தான் இருக்கும்ங்கிறான். இபாதத் என்பது தப்பு செய்கிறவங்களுக்கு, பாவம் செய்தவங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். நம் பாவங்கள் செய்ய செய்ய இபாதத் நமக்கு லேசாகாது, கடினமாக மாறிடும், தொழ முடியாது. தக்பீர் கட்டணம்னா உலகத்தினுடைய எல்லா பலா யோசனையும் அங்கே தான் வரும். தொழுகையில் ஒரு ஈடுபாடு ஏற்படாது, இன்பத்தை அடைய முடியாது. ஏன்? பாவங்கள் செய்து கொண்டே அல்லாஹ்வை அடையவே முடியாது. அதனால் இபாதாத்தின் மீது கவனமாக இருங்க. நிதானமாக தொழுங்க, பொறுமையாக தொழுங்க. முதல் தக்பீரில் என்ன ஓதணும், 2வது ரக்காயத்தில் என்ன ஓதணும், 3வது ரக்காயத்தில் என்ன ஓதணும், நல்லா யோசிச்சு பாருங்க. உதடுகள் வேக வேகமாக அசையுது நமக்கு.
உதடுகள் வேக வேகமாக அசையுது, ஆனால் உள்ளங்கள் எல்லாம் உலகத்தை தேடி போயிருது. அதனால தான் எங்களுக்கு அதை இன்பம் தெரியலை. இபாதத்துங்கிற பெரும் ஆற்றல் தான் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரும் சக்தி. அது இன்னைக்கு நம்ம இழந்து போனதே அதுதான், இழந்துட்டோம். அதனுடைய சக்தி நமக்கு தெரியலை, அந்த இபாதத்தினுடைய ஆற்றல் நமக்கு புரியலை, அந்த இன்பம் நமக்கு தெரியலை. அதனால தயவு செய்து இபாதாத்தில் கவனமாக இருங்க. ரெண்டாவது, வீடுகளில் குரான் ஷரீஃப் ஓதுங்க. குரான் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா. நாங்கள் நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, தபா தாபீன்களை பார்க்கல, நாங்கள் யாரையுமே பார்க்கல. நாங்கள் பார்க்குற ஒரு அதிசயம் குரான் மட்டும்தான். வாட் இஸ் குரான்? குரான் இஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் அப்த் அண்ட் அல்லாஹ். அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில் சம்பாசனை, ஒரு பேச்சு உரையாடல் தான் குரான். யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கோமா? என்னைக்காவது நம்ம அப்படி யோசிச்சிருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுகிறான். இப்போ நாம் அல்லாஹ்ட்ட பேசுகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நாமளும் அல்லாஹ்வும் பேசுறது தான் குர்ஆன். ஆனால் அப்படி நம்ம பார்வையில் குர்ஆனை பார்த்தோமா? அப்படி குர்ஆனை படிக்கிறோமா? அப்படி குர்ஆனை விளங்குறோமா? குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும். பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும். ப்ராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில் அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். குர்ஆனுடைய 6 கடமைகள். இந்த கடமைகளை நம்ம செய்கிறோமா? சமூகம் பின்தங்கி போச்சு, சமூகம் வலுவிழந்து போச்சு, சமூகம் பலகீனமாகிருச்சு அப்படின்னு பேசுகிறோமே தவிர பலகீனத்துக்கான காரணம் என்ன? எங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குது, எங்கள்கிட்ட அல்லாஹ் இருக்கிறான், எங்கள்கிட்ட நபியினுடைய வாழ்க்கை முறை இருக்குது. இவ்வளவும் இருந்தும் ஒரு சமூகம் பின்தங்கி போகுதுன்னா அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. தயவு செய்து குர்ஆனுடைய தொடர்பை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்க. அடுத்த 10 வருஷத்தில் இந்த ஊரில் நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். ஒரு குழந்தை கூட குர்ஆன் ஓத தெரியாத ஒரு குழந்தை கூட, ஒரு மனிதர் கூட இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வுகளோடு பயணிங்க. எங்கள் வீடுகளில் எல்லாரும் குர்ஆன் ஓதணும். நான் சமீபத்தில் சிங்கப்பூரில் ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன். அதில் ஒரு ஃபேமிலி, மலாய் ஃபேமிலி, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஃபேமிலிக்கு பேர் குர்ஆனிக் ஃபேமிலி. குர்ஆனிக் ஃபேமிலி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஹஸ்பண்ட், அந்த ஒய்ஃப், அவங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைங்க, மொத்தம் 7 குழந்தைங்க. சபைகளில் 7 பேரும் உட்கார்றாங்க. 7 பேரும் உட்கார்ந்து முதல்ல அத்தை ஆரம்பிக்கிறார். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை அழகா ஓதுறார். அவர் ஓதுன உடனே அம்மா அந்த ஆயத்திலேருந்து அப்படியே அந்த அம்மா ஓதுது. அவங்க மனைவி ஓதனோடனே குழந்தைங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண் குழந்தைங்க, ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அப்படியே குர்ஆனை மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு ஜுஸ்ஸை அந்த 7 பேருமே மிக அற்புதமாக, இந்த 7 குழந்தைகள், இவங்க 2 பேர், 9 பேரும் மிக அழகா ஓதுறாங்க. தட் இஸ் கால்டு குர்ஆனிக் ஃபேமிலி. அவங்க சொல்றாங்க, குர்ஆனுடைய தொடர்பு கிடைச்ச பிறகு எங்களுக்குள்ள மகிழ்ச்சி உண்டானுச்சு. என்னுடைய மனைவி என்னை மதிக்க ஆரம்பிச்சாங்க, என்னுடைய கணவர் என்னை மதிக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோமோ, எப்போ அல்லாஹுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுதோ, உலகம் எல்லாருமே நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க, நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளை பார்த்தா ஒரு மரியாதை உண்டாகும். வீடுகளில் கணவர் மனைவிக்கு முன்னாடி குர்ஆன் எடுத்து ஓதணும். ஒரு மனைவி கணவருக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு முன்பதாக குர்ஆனை எடுத்து வாசிக்கணும். இப்படி வாசிக்கும் போது வீடுகளில் ஒரு பரக்கத் உண்டாகும், ஒரு அமைதி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். முசீபத்து, பொறாமை, கடன் எல்லாம் நம்மள்கிட்ட விலகி போயிடும். அல்லாஹுடைய தொடர்பு கிடைக்கும் போது ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாகிறான். இங்கே பல குடும்பங்களுடைய பல பிராபலத்துக்கு காரணம் ஈமானிய தொடர்பில்லாத குடும்பமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். காலையிலிருந்து தூங்குற வரையும் சண்டை தான், பிரச்சனை தான், எல்லாமே இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. சில குடும்பங்களில் நிம்மதி இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்றுமே காசுக்கு வழி இருக்காது. இப்படி எல்லா நிலையிலும் நாங்கள் பாதிக்கப்படுவதின் காரணம் அல்லாஹுடைய தொடர்பை, நபியினுடைய தொடர்பை நம்ம இழந்து தான். இப்போ குடும்பங்களில் முதலாவதாக நம்ம கொடுக்க வேண்டியது வலிமையான ஈமான். அந்த வலிமையான ஈமானை கொடுக்கணும்னா முதலாவதாக நாம் இபாதாத்தின் மீது கவனம் செலுத்துங்க. 2வது அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. 3வது வீடுகளில் திக்ருகள் செய்யுங்க. காலை மாலை திக்ருகள். சுபுகுக்கு பிறகு ஒரு 10 நிமிடம், அசருக்கு பிறகு ஒரு 10 நிமிடம். வாழ்க்கையை கொஞ்சமாவது நாம் ஒரு இலக்கை நோக்கி,
நாம் இறைவனை அல்லாஹ்வை அடைவதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு வாழ்க்கையில் பயணிங்க. நம்முடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணம் என்னன்னா கவனக்குறைவு தான், கஃப்லத். அப்புறம் பார்த்துக்கலாம். ஆசை இருக்கும், உள்ளத்தில் ஆசை இருக்கும். பயான் கேட்கும்போது ஆஹா நம்ம இதை வீட்டில் செய்யணும்னு தோணும். ஆனால் வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணோடனே மறந்து போயிடும். வீடுகளில் போய் மொபைலை பார்த்து ஒரு ரீல்ஸ் எடுத்து பார்த்தோன்னே நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் மறந்து போயிடும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க, எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் இன்பமாக வாழுங்க. ஆனால் அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. அல்லாஹ்வை மறந்துட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை கடினமாக போயிடும், அழுத்தமாக போகும், பிரச்சனைகளாக மாறும். அதனால தயவு செய்து அல்லாஹ் சொல்றான், நீ என்னிடத்துல வாங்குறான், ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்துல கேளு நான் உனக்கு பதில் சொல்றேங்கிறான். நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். மனிதர்கள்ட்ட புலம்புறமே தவிர என்னைக்காவது அல்லாஹ்ட்ட புலம்புறோமா? யோசிச்சு பாருங்க. மனிதர்கள்ட்ட புலம்புவோம், அது சரியில்லை, இது சரியில்லை, வீட்டில் வருமானம் இல்லை, கணவர் சரியில்லை, புள்ள சரியில்லை, புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் என்னைக்காவது அல்லாஹ்ட்ட புலம்புறோமா? அல்லாஹ்ட்ட புலம்ப மாட்டோம், மனிதர்கள்ட்ட தான் புலம்புவோம். அதனால தான் நம்ம ஜெயிக்கவே முடியலை, நிம்மதியே நமக்கு இல்லை. அதனால் தயவு செய்து மூணாவது, வீடுகளில் திக்ர்கள் செய்யுங்க. அல்லாஹுடைய பெயரை மெதுவாக உச்சரிங்க, மெதுவாக உச்சரிங்க. நம்முடைய முன்னோர் பெண்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஷுகுலாத்துகள், நிறைய வேலைகள் நமக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. பிஸியாக இருக்கிற மாதிரியே தெரியுது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், பிஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஒன்றும் முன்னேற்றமும் இருக்காது. நாலாவது, நிறைய துவா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹுடைய 4 வாக்குறுதி குர்ஆன் சொல்லுது, த ப்ரமிசஸ் ஆஃப் அல்லாஹ். குர்ஆன் நமக்கு 4 வாக்குறுதிகள் கொடுக்குது. ஒன்று, ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்துங்க நான் உங்களுக்கு அதிகப்படுத்துறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்துங்க நான் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன். ரெண்டாவது, ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்துல கேளுங்க நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், ஒருபோதும் நான் மறுத்துற மாட்டேன். மூணாவது, ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், நீ என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன்னு சொல்கிறான் அல்லாஹ். நீ என்ன நினை, என்னை பற்றி யோசி, என்னுடைய பெயரை நீ உச்சரி, நான் உன்னை பற்றி யோசிப்பேன், உன்னை கைவிட்ட மாட்டேன். நாலாவது சொல்கிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், இனி எனக்கு உதவி செய் நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்னுடைய படைப்புகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான். அதனால் குடும்பங்களில் ஈமானிய தொடர்புகளை முதல்ல ஏற்படுத்துங்க. அந்த ஈமானிய தொடர்புகள் தான் ஒரு வலிமையான சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அதுதான் வேர், அதுதான் ரூட் காஸ். அந்த ரூட் காஸ் கண்ணுக்கு தெரியாது. ஒரு மரத்தினுடைய வேறு யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு மரம், ஒரு விருட்சம் சரியாக இருக்கும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை. இது முதலாவது பகுதி. ரெண்டாவது, நம்முடைய குழந்தைகளை, நம்ம ஜெனரேஷனை, நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கும் போது ஒழுக்கமான வாழ்வியலை கற்றுக் கொடுங்க. ஒழுக்கம் 2 வகைப்படும். ஒன்று சுய ஒழுக்கம், இன்னொன்று பொது ஒழுக்கம். சுயமாக தன்னைத்தானே சுய கட்டுப்பாடு உள்ள குழந்தைகளை உருவாக்குங்க, யோசிக்க செய்யுங்க. உணவுகளை சாப்பிடும்போது நல்லா யோசிங்க. நான் ஒரு தடவை என் நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், ஜார்க்கண்டில். அவர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார். அவர் ஒரு கிறிஸ்துவர். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன். நான் பல இடங்களில் இதை நான் சொல்கிறது, பெண்களுக்கு மெயினாக நான் சொல்கிறது. 7 மணி 8 மணி ஆச்சு, 7:45 அந்த பெண்மணி, என்னுடைய நண்பருடைய மனைவி, 3 குழந்தைங்க, 3 குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. கரெக்டாக 7:30 மணி 7:45 சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு 8 மணி 8:15 அந்த பிள்ளைங்களை கூட்டு ரூமுக்கு போயிருச்சு. அந்த அம்மா ரூமை லாக் பண்ணிருச்சு. 8:45 9 மணிக்கு வெளியே வந்துருச்சு இந்த அம்மா. இப்போ நான் கேட்டேன், உள்ளுக்குள்ளே போனோடனே, பிரதர் சிஸ்டர் உள்ளே போயிட்டாங்க, எப்போ வருவாங்க, நம்ம சாப்பிட்லையேன்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், அஹ்மத், என் ஃபேமிலியுடைய மாடல், நாங்கள் பின்பற்றக்கூடிய முறை என்னென்னா 7:45 8 மணிக்கு குழந்தைங்க சாப்பிடணும், 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்கிடணும், அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். இதுதான் எங்களுடைய குடும்பத்தினுடைய மாடல். ஒரு புள்ள சின்ன 8வது படிக்குது, அது ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுது அந்த குழந்தை. 2வது 7வதோ 6வதோ படிக்குது அந்த குழந்தை. இப்போயே யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்குது. நம்ம எத்தனை மணிக்கு குழந்தைகளை தூங்க வைக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். 10 மணி 11 மணி 12 மணிக்கு தூங்க வைக்கிறோம். 12 மணி. எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிக்க வைக்கிறோம்? ஒரு சமூக மாற்றம் என்பது வீடுகளிலிருந்து தான் உருவாகும். இதை நம்ம சொல்ல முடியலை. தாய்மார்கள், சகோதரிகள், என் வயதுள்ள இளம் பெண்கள், தயவு செய்து யோசிச்சு பாருங்கள். உங்களை கொண்டு தான் ஒரு சமூக கட்டமைப்பு இருக்குது. வயதானவங்களை விட்டுருங்க, அவங்களுடைய மனநிலைகள் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய காலங்களை யோசிச்சு பாருங்கள்.
உங்களுடைய வருங்கால சந்ததிகள் எப்படி உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எந்த மனநிலைகளில் உருவாக்கப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும் நாடார் சமூகத்தை பற்றி. நாடார் சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நாடார் சமூகம் எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருந்தாங்க. அவங்க ஆண்கள் செருப்பு போடக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது, அவங்களுடைய பெண்கள் மேலாடை போடக்கூடாது, இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்திய வளர்ச்சியில் 50% காரணம் நாடார் சமூகம். தமிழகத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க, அவ்வளவு கல்லூரிகள் நடத்துகிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் நிறைய நடத்துகிறாங்க, மெடிக்கல் எல்லாம் நடத்துகிறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அப்போ அவங்களுடைய சபையில் ஒரு மீட்டிங்கில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ ஒரு நண்பர் ஒருத்தவர் பேசினவர் சொன்னார், அஹ்மத், எங்கள் நாடார் சமூகத்தினுடைய வளர்ச்சியின் காரணம் தெரியுமான்னு கேட்டார். சொல்லுங்க பிரதர், எப்படி? கடந்த 40 வருஷமாக எங்களுடைய தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எங்கள் அம்மாக்கள்லாம் 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 4 மணிக்கு எழுந்திருச்சு, அவங்களும் எழுந்திருச்சு எங்களுக்கு டீ போட்டு கொடுத்து எங்களை உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. எங்கள் அம்மா கல் உடைக்கிற வேலை செஞ்சாங்க, கல் உடைக்கிற வேலை. ஆனால் 4 மணிக்கு எழுந்திருச்சு என்னை உட்காந்து படிக்க வச்சு, படிமா படிக்கண்ணுன்னு பக்கத்துலேயே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து அவங்க எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அவங்க திரும்ப விவசாயத்துக்கு போவாங்க, கல் உடைக்க போவாங்க. கல் உடைச்சிட்டு திரும்பி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும். வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுத்து நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு திரும்ப எங்களை படிக்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுடைய கையை பாருங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினார். அவங்க அம்மா கை ஃபுல்லே காப்பு காய்ச்சிருக்கு. நான் இப்போ டாக்டராக இருக்கேன், ஒரு மிகப்பெரிய சர்ஜன்னா, ஒரு சாதாரண கல் உடைக்கிற ஃபேமிலியிலிருந்து வந்தவன்னா. கடந்த 40 வருஷமாக எங்கள் தாய்மார்கள், எங்களுடைய பெண்களுடைய தியாகம்தான் எங்கள் சமூகத்தினுடைய வளர்ச்சியின் காரணம். தயவு செய்து தியாகம் செய்யுங்க, வாழ்க்கையினுடைய இன்பங்களில் மூழ்காதீங்க. இந்த படங்கள், சோசியல் மீடியா, உலகத்தினுடைய ஆசைகளில் மூழ்கிறாதீங்க. தேவைதான், எல்லாமே தேவை, ஆனால் எதுக்குள்ளேயும் மாட்டிக்காதீங்க. உங்கள் வருங்கால குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்னு யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் வீடுகள்லேருந்து டாக்டர்ஸ் உருவாகணும், உங்கள் வீடுகள்லேருந்து பெரிய கலெக்டர்ஸ் உருவாகணும், உங்கள் வீடுகள்லேருந்து பெரிய முஃப்திகள், ஆலிம்கள், ஹாஃபிஸுகள் உருவாகணும், உங்கள் வீடுகள்லேருந்து பெரிய ஜட்ஜுகள் உருவாகணும். அப்படிங்கிற உணர்வுகளை உள்ளத்தில் சுமந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் குழந்தைகளை பார்க்க ஆரம்பிங்க. அதற்கு 2வது மிக முக்கியமான விஷயம் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல், சுய கட்டுப்பாடான வாழ்வியல், மனிதர்களை நேசிக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய, எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய, எல்லாத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடிய வருங்கால சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்க. கவனிங்க, குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. ஒரு சிறந்த குழந்தையை உருவாக்கணும்னா அதுக்கு பேர் 4A ஃபார்முலான்னு சொல்கிறாங்க உளவியல். இதை ஒவ்வொரு தாய்மார்களும் பின்பற்றணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் 4A ஃபார்முலா. 1, அட்டென்ஷன். குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. அவங்க எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, நண்பர்கள் யார், பள்ளிக்கூடங்கள் எங்கே இருக்குது, அவங்க பேக்கில் என்ன வச்சுருக்கிறாங்க, தயவு செய்து செக் பண்ணுங்க, பாருங்கள். சந்தேகத்தோடு இல்லை, அந்த குழந்தைகளை சரியான முறையில் உருவாக்கணும்னு சொல்லி. கவனம் தான் மிக முக்கியமானது. கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. அப்புறம் தப்பான பிறகு, எதிலையாவது மாட்டிக்கிட்ட பிறகு, மோசமான விளைவுகளுக்கு பிறகு என்னதான் நீங்கள் வருத்தப்பட்டு அழுதாலும் எந்த புண்ணியமும் இல்லை. குழந்தைகளை கண்காணிங்க. கவனம். அட்டை பொம்பளை பிள்ளைக்கும் சக்கரா சண்டை மாதிரி இருக்கும், மாமனார் மாமியார் மாதிரி, மாமியார் மருமக மாதிரி சண்டை. நிறைய கவுன்சிலிங் என்கிட்ட வர்றாங்க. சின்ன பிள்ளைங்க 10 வயசு 12 வயசு 15 வயசு பிள்ளைங்க அம்மா கூட இணைந்து போகிறதில்லை. இந்த அம்மா என்ன செய்யுது, அந்த குழந்தைங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்கிற தெரியாமல் நடந்து கொள்கிறது. ஒரு குழந்தை சொல்லுது, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு 2வது புள்ள பிறந்த பிறகு என்னை கண்டுக்கிறதே இல்லை, என்னை கேர் பண்ணுறதே இல்லை, எனக்கு முத்தம் கூட கொடுத்ததில்லை. 15 வயசு குழந்தை சொல்லுது, முத்தம் கொடுக்கல. குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க, தோள் மேலே கை போடுங்க. ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கணும்னா சரியான அன்பு சரியாக ஷேர் ஆகணும், அன்பை வெளிப்படுத்தணும், அஃபெக்ஷன். 3வது அப்ரிசியேஷன். அடிக்கடி குழந்தைகளை பாராட்டுங்க. வீட்டில் உள்ள கணவரை பாராட்டுங்க, கணவர் மனைவியை பாராட்டுங்க, பாராட்ட பழகுங்க. வீடுகளில் பாராட்டுதல் அப்படிங்கிற ஒரு தன்மையை வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு யாரையும் கண்டுகொள்றதே இல்லை. அதனால தான் நமக்குள்ள அன்பு, விட்டு கொடுத்தல், பாசம், இரக்கம், மன்னித்தல் எதுவுமே செத்து போச்சு, எல்லாம் செத்துருச்சு. ஏன்? எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கோம், சும்மாவே நம்மளால இருக்க முடியல, எதையாவது நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். 5 நிமிடங்கள் கூட சும்மா இருக்க முடியல நம்மளால. அதான் நம்முடைய பலகீனம். அதனால் தயவு செய்து 3வது அப்ரிசியேஷன், பாராட்ட பழகுங்க. ஒரு குழந்தையோட ட்ரெஸ்ஸை பாராட்டுங்க. ஸ்கூல் விட்டு வந்த பிறகு, உன் ட்ரெஸ் இன்னைக்கு நீட்டாக இருக்கு,
உன் ஷூ எடுத்து அழகாக வச்சுருக்கியே, எப்படி இப்படி கரெக்டாக இருக்கிற நீ, வெரி குட் அப்படின்னு சொல்லுங்கள். சமீபத்தில் என் குழந்தை, என்னுடைய 2வது குழந்தை, பெண் குழந்தை கேட்குறாங்க, அதான் நீங்கள் முன்னாடியெல்லாம் என்னை பார்த்து அடிக்கடி வெரி குட்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறதே இல்லை. எப்போ நீங்கள் வெரி குட்னு சொல்கிறீங்களோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நீங்கள் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சொல்லலை என்னை பார்த்து ரொம்ப நாளாக. நான் சாரி கேட்டேன், ரியலி சாரி, மன்னிச்சிருப்பா, நான் மறந்துட்டேன், இனிமேல் சொல்கிறேன். சிரிக்கிறா என் பொண்ணு, சிரிப்பா என்னை பார்த்து. அப்போ அந்த அஃபெக்ஷன், அந்த இணைப்பு, அந்த பாராட்டுதல் தேவைப்படுது குடும்பங்களில். யாரை பாராட்டுவா? நம்ம குடும்பங்கள், நம்ம கணவரை, நம்ம மனைவியை, நம்ம பிள்ளைய, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்மளே பாராட்டாமல் விட்டுட்டா யார் தான் பாராட்டுறது? குறைகளை மட்டும் வேகமாக சொல்லுவோம். உன்னை பெற்றதுக்கு உங்கள் அத்தா மாதிரியே பிறந்திருக்கிறார் சொல்லிடுவோம், இப்படி வேகமாக சொல்லுவோம். ஆனால் அந்த குழந்தை நல்லது செய்யும் போது பாராட்ட மாட்டோம். ஏதாவது நல்லது செய்யும் போது உங்கள் அத்தா மாதிரி இருக்குன்னு சொன்னதே கிடையாது. நம்ம தப்பு செய்யும் போது மட்டும்தான் அத்தா மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள், அதை மாற்றிக்கொள்ளணும். குடும்பம் வாழ்க்கை என்பது வெரி ஷார்ட். முன்னாடியெல்லாம் மவுத்துங்கிறது ரொம்ப தூரமாக இருக்கும், யாராவது மவுத்தாகி கேள்விப்படுவோம் முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் அப்படி இல்லை, மவுத் வெரி ஷார்ட் ஆயிடுச்சு. நேற்று பேசுகிறோம், இன்றைக்கி மவுத்தாக போயிடுறாங்க. வெரி வெரி நெருங்கிருச்சு. கியாமத்துடைய நெருக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு. நபி சொன்னாங்க, கியாமத்து நெருக்கத்தில் உலகம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அஷ்ஷஹர் செல்லும். அஷ்ஷஹரி கல் உஸ்பு இ, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும். அல் உஸ்பு இ கல் யோமி, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல வேகமாக செல்லும். அல் யோமி கஸ்ஸா, ஒரு வாரம் என்பது, ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல வேகமாக சொல்லும். இந்த ஹதீஸை நான் 17வது வயதில் படிக்கிறேன். எனக்கு வயது இப்போ 39, 40 வயசு ஆயிடுச்சு. நான் படிக்கும்போது, நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம், இந்த மணி எப்படி வேகமாக ஓடும், எப்படி ஓடும்? வாட்செல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, என்ன ஹதீஸ் இப்படி இருக்குது? ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரும் உணர்கிறோம், காலங்கள் மிக வேகமாக போகுது. நம்ம நினைப்பதை விட வேகமாக போகுது, நினைப்பதை விட வேகமாக. அதனால் தயவு செய்து குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு சரியான ஒழுக்கமான வாழ்வியலை கொடுங்க. 4வது குழந்தைகளை சரி செய்யணும்னா 4வது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுங்க. நமக்கு கிடைச்சது தான் உலகத்தில் சிறந்ததுங்கிற மனப்பக்குவத்துக்கு வாங்க. இல்லாத ஒன்று, கிடைக்காத ஒன்று நினச்சி வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கொள்ளாதீங்க. நான் அப்படி வாழ்ந்திருக்கலாம், இப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு எது கிடைச்சிருக்கோ அது சிறந்தது, நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கதோ அதுதான் நல்லது அப்படிங்கிற மனநிலைக்கு எப்போ நம்ம வர்றோமோ வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். தாய்மார்கள் இதை ரொம்ப ஆழமாக யோசிக்கணும். அதனால் ஒழுக்கமான வாழ்வியலுடைய குழந்தைகள் உருவாக்கப்படணும்னா இந்த 4 நிலைகளில் பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். 1 அட்டென்ஷன், கவனமாக இருங்க. 2வது அப்ரிசியேஷன், அடிக்கடி பாராட்டுங்க. 3வது அஃபெக்ஷன், அன்பை வெளிப்படுத்துங்க. 4வது அக்செப்டன்ஸ், குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது, கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். சமீபத்தில் ஒரு இடத்துல கவுன்சிலிங்கில் பேசும்போது ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அத்தா எப்போ பார்த்தாலும் எகுத்த வீட்டு பையனையே கம்பேர் பண்ணுவார் என்னைய. எகுத்த வீட்டு பையன் அவன் பார்த்தீங்கன்னா 10th அவ்வளோ மார்க் எடுத்துட்டான், நீ இவ்வளோ மார்க் எடுத்த. அவன் +2 அவ்வளோ மார்க் எடுத்தான், நீ இவ்வளோ மார்க் எடுத்த. இப்போ இந்த பையன் அந்த அத்தாட்ட கேட்டிருக்கான், அந்த பையன் அத்தா டெப்டி கலெக்டராக இருக்கார். டெப்டி கலெக்டராக இருக்கா? இல்லை. அவன் அந்த பையன் அத்தா டெப்டி கலெக்டராக இருக்கார். நீ என்ன செய்கிற? பழக்கடையில் வேலை செய்கிற. குழந்தைகள் வாழ்க்கை என்பது எது எது எப்படி எப்படி இருக்கோ அது அப்படித்தான் இருக்கும். இல்லாத நினச்சி, இல்லாததை யோசித்து, வருத்தப்பட்டு, சண்டை போட்டு, நீ அப்படி நீ இப்படி. நாம் எப்படி குழந்தைகளை உருவாக்குறோம்? பேசுங்க, நேரம் கொடுங்க. தயவு செய்து குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. காலைல எழுந்திரிக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க, நைட்டு படுக்கும்போது பக்கத்தில் உட்காருங்க, பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இன்றைக்கி நேரமே இருக்க மாட்டேங்குது. எப்படி சாப்பிட்றோம் யோசிச்சு பாருங்கள். வீட்டுகளில் அம்மா தோசை சுடும், ஒரு புள்ள தட்டில் தோசையை வச்சுட்டு கட்டில் மேலே உட்காந்துருக்கும், இன்னொரு புள்ள சோஃபா மேலே உட்காந்துருக்கும். யோசிச்சு பாருங்கள், இப்படி தான் சாப்பிட்றோம் நம்ம. ஆனால் ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி பாருங்கள், கிறிஸ்துவ ஃபேமிலி அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காடுறாங்க, எல்லாரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. உலகத்தில் இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு. எதையுமே நம்ம பின்பற்றுறதில்லை, எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை. அப்புறம் சமூகம் பின்தங்காமல் என்ன செய்யும்? சுன்னத்துகளை வாழ்க்கையில் பின்பற்றுங்க. நிறைய எல்லாரும் இங்கே கேள்விப்பட்டது தான், யாரும் இங்கே கேள்விப்படாமல் அறியாமல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி சாப்பிடணும், சுப்ரா விரிக்கணும், எல்லாரும் உட்காரணும், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும், துவா ஓது, எல்லாம் தெரியும். யாராவது செய்கிறோமா வீடுகளில்? யோசிச்சு பாருங்கள். தெரிஞ்சவங்க வீட்லேயும் செய்கிறதில்ல, தெரியாத வீட்லேயும் செய்கிறதில்ல. அதான் பெரிய வருத்தம். அதனால் வாழ்க்கையில் ஒழுக்கமான நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்ற முயற்சி செய்யுங்க. இது 2வது. 1 வலிமையான ஈமான், 2வது ஒழுக்கமான வாழ்வியல்.
மூணாவது, வருங்கால சந்ததிகளை ஆளுமையான கல்வியை கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை படிக்க வைங்க. படிப்பு தான், கல்விதான் நம்முடைய உரிமையை, நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய எல்லா விதமான பிரிவில்லேஜ் சலுகைகளை வாங்கி கொடுக்கும். நம்மள்கிட்ட கல்வி இல்லை, நம்ம அதிகாரத்தில் இல்லை அப்படின்னா ஒருபோதும் வலுவுள்ள சமூகமாக மாற முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வியில் மிகவும் பின்தங்கிய சமூகம் இஸ்லாமிய சமூகம், மிகவும் பின்தங்கிய சமூகம் இந்தியாவில். ஆனால் தமிழகத்தில் அது வேறு நிலை. தமிழகத்திலேயே உயர்கல்வி படித்த மாநிலங்களிலேயே உயர்தரமான உச்சகட்டமான உயர்கல்வி படித்தவங்க தமிழ்நாடு மக்கள் தான். இந்தியா முழுக்க வெறுமன 26.5% உயர்கல்வி படித்த மக்களுடைய சதவீதம். ஆனால் இந்தியாவில் மட்டும் இது 51.7%. இந்தியாவிலேயே அவ்வளவு உயர்கல்வி படித்த மக்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. கல்வியில் மாஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வருங்கால சந்ததிகளை திட்டமிட்டு உருவாக்குங்க. கல்வியில் 4 துறைகளில், இந்த 4 துறைகளில் ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஒன்று அரசு துறை, அதிகார வாய்ப்பு கல்வி முறை. அதிகார வாய்ப்பு கல்வி முறை. நம்முடைய நாடு இருக்குல்ல, நம்ம நாடு 4 தூண்களில் தான் நிற்குது. நம்ம நாடு 4 அதிகார தூண்களில் தான் நிற்குது. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், IAS, IPS, IRS போன்ற ஒரு தூண். 2வது தூண் இருக்குது, அந்த தூண் ஜுரிடிஷன், அதாவது நீதித்துறை, அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு. 3வது மீடியா, ஜேர்னலிசம். 4வது டிஃபென்ஸ் அண்ட் பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் துறை. இந்த 4 துறைகளில் தான் அந்த நாடு நிற்கிது. இந்த 4 துறைகளில் நம்முடைய குழந்தைகளை எத்தனை % குழந்தைகளை கொண்டு போகிறோம்? நம்முடைய ஊர்களிலிருந்து வருஷத்துக்கு ஒரு 20 குழந்தைகளையாவது இந்த 4 துறைகளில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நீங்கள் அதுக்கு தாய்மார்கள் நீங்கள் தான் முயற்சி செய்யணும். இது முதல் நிலை படிப்பில். 2வது கல்வித்துறை இருக்குதே, அது டெக்னாலஜி சார்ந்த கல்வித்துறை. வசதி வாய்ப்புகள் இருந்தால் டாக்டர்ஸை உருவாக்குங்க. நான் பெண்களை 4 துறைகளில் உருவாக்க சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். பெண்களை 4 துறைகளில் உருவாக்குங்க. 4 இலக்கு நல்லா படிக்க வைங்க. ஆனால் இலக்குகளோடு படிக்க வைங்க. என்னவாக இவங்களை ஆக்க போகிறோங்கிற தெளிவான பார்வைகளோடு படிக்க வைங்க. ஒன்று, வசதி வாய்ப்புகள் இருக்குது, நல்லா படிக்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் ஆக்குங்க. தேவை இருக்குது, டாக்டர்ஸ் தேவை. தாய் சேய் நல மருத்துவர்கள் சமூகத்துக்கு தேவை, பெண்கள் தேவைப்படுறாங்க. 2வது, நல்ல ஆசிரியர்கள் தேவை, டீச்சர்ஸ். 1 டீச்சர் ஈக்குவலன் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. அப்படி உருவாக்க முயற்சி செய்யுங்க. ஆசிரியர்கள் சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சம்பந்தமே இல்லாமல் BE படிக்கிறது, EEE படிக்கிறது, EC படிக்கிறது நான் படிக்க வேணான்னு சொல்ல. இதை கொண்டு என்ன சாதிக்க விரும்புகிறீங்கன்னு நான் கேட்குறேன். 5 லட்சம் 10 லட்சம் கட்டி படிக்க வச்சு வீடுகளில் சும்மா தான் இருக்கிறாங்க. நிறைய EEE படித்து, நிறைய EC படித்து, நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது பெண்களை போய். சமூகத்துக்கு என்ன தேவை? படிக்கணும். சமூகம், பெண்கள் படிக்கணும். ஆனால் என்ன துறைகளில் படிக்கணும், இவங்க சமூகத்துக்கு என்னவாக மாறணும் அப்படிங்கிறத நிச்சயமாக இலக்குகளோடு யோசிக்கணும். ஆசிரியர் உருவாக்குங்க. 3வது, நல்ல அரசு துறைகள் தேவைப்படுது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பெண்கள் போகணும். DPIயில் எஜுகேஷனுடைய DROவா, இப்படி எஜுகேஷன் லெவலில் எந்த விதமான முழு பாதுகாப்போடு ரொம்ப அற்புதமான வாழ்க்கை முறையை வாழலாம் கல்வித்துறைகளுக்கு பெண்கள் போனோம்னா. 4வது, நல்ல கவுன்சிலிங்ஸ் தேவை. நல்ல கவுன்சிலிங், சைக்காலஜி படித்த பெண்கள் இன்றைக்கி சமூகத்துக்கு தேவை. அடுத்த 10-15 வருஷத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 95% மக்களுக்கு மென்டல் ஹெல்த் டிஸார்டர், மனநோயின்னு வரப்போகுதுங்கிறான். மனநோய், இதை மக்கள்கிட்ட பேசி சரி செய்ய வேண்டிய பெண்களுக்கு பேசணும். அப்படிப்பட்ட ஆலிமாக்கள் தேவை. அப்படிப்பட்ட உளவியல் படித்த, சைக்காலஜி படித்த நல்ல டாக்டர்ஸ் இன்றைக்கி சமூகத்துக்கு தேவை. அப்படி இலக்குகளோடு குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யுங்க. 4வது, நல்ல வணிகத்துறை. ஆண் குழந்தைகள் நல்ல வியாபாரங்களை கற்றுக்கொள்வது. இன்றைக்குள்ள வியாபார சூழ்நிலைகள், என்னென்ன மாதிரி வியாபாரங்கள் செய்யலாம், அதுக்கு என்னெல்லாம் நம்ம திட்டமிடலாம், அதுக்குண்டான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். வியாபார பயிற்சிகள். இஸ்லாமிய சமூகம் இந்தியாவுக்குள்ளே வந்ததே வியாபாரத்தின் மூலமாகத்தான். அதனால் வியாபாரங்களை நம்ம வலுவாக மாறணும். இது 3வது. ஒன்று, வலிமையான ஈமான். 2வது, ஒழுக்கமான வாழ்வியல். 3வது, ஆளுமையான கல்வி. 4வது, சமூக பொறுப்புள்ள இளம் சமூகம் இன்னைக்கு தேவை. சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமது நாடு, நமது மண், நமது மக்கள், நமது தேசம், நமது வருங்கால சந்ததிகள் அப்படிங்கிற ஆழமான கருத்தியல் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படணும். என்ன படித்து என்ன செய்ய, படித்து டாக்டராக போகிறேன், டாக்டர் ஆகி வீடு கட்ட போகிறேன், டாக்டர் ஆகி கார் வாங்க போகிறேன். இல்லை,
நான் படிப்பது நமக்கானது மட்டுமல்ல, சமூகத்துக்கானது. நாம் படிப்பது நமக்கானது மட்டுமல்ல, ஏழைகளுக்கானது. இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய முன்னோர்கள் உடல், பொருள், ஆவி, உயிர் அனைத்தையும் செலவழித்து தான் இந்த நாட்டை, இந்த ஜனநாயகத்தை, இந்த குடியரசை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில், இந்த நாட்டினுடைய மேம்பாட்டில் நம்ம எல்லாரும் பங்களிப்பு அளிக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க. இது நமது நாடு, இது நமது மண். காந்தி ஒத்துழைமை இயக்கம் உருவாக்கும் போது 1920 அப்பயே கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உதவியது இஸ்லாமிய சகோதரர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மியை இந்தியாவில் உருவாக்கும் போது பிரிட்டிஷுக்கு எதிராக 27% முன்வரிசை நின்றது இஸ்லாமிய வாலிபர்கள். வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர் கப்பல் இயக்கத்தை, சுதேசி இயக்கத்தை தமிழகத்தில் உருவாக்கும் போது 8000 ஷேரையும் வாங்கி கொடுத்து அந்த கப்பலை வாங்க உதவியாக இருந்தது திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சகோதரர். இவ்வளோ பெரிய வலிமையான சமூக கட்டமைப்புள்ள இந்த சமூகம் இன்னைக்கு ஏன் பின்தங்கி போச்சு? ஏன்னா நம்மள்கிட்ட கவனம் இல்லை, நம்மள்கிட்ட இலக்குகள் இல்லை, நம்மள்கிட்ட தொடர் பயணங்கள் இல்லை. இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மாட்டிக்காதீங்க. திரும்ப நான் சொல்கிறேன், நாங்கள் மௌத்தாக போது இந்த உலகத்தில் விட்டு பிரியும் போது சுதந்திரமான ஈமானிய உணர்வுள்ள வருங்கால சமூகத்தை விட்டுட்டு போகணும். அடிமைகளை விட்டுட்டு போகக்கூடாது. உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கி போன அடிமைகளான ஆண்களை, பெண்களை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு வலிமையான நாட்டுக்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, சமுதாய கட்டமைப்புக்கு, ஷரியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வலிமையான ஆண்மகம், வலிமையான பெண்மகனும் உருவாக்கப்படணும். அது எங்கிருந்து உருவாக்கப்படணும்னா அது உங்கள் வீடுகளிலிருந்து உருவாக்கப்படணும். அப்படிப்பட்ட இலக்குகளை மனதில் சுமந்து கொள்ளுங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் எதையும் மறுக்கிறதில்லை. எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க ரெடியாக இருக்கான். அல்லாஹ்ட்ட கேளுங்க. குழந்தைகளுக்காக, குடும்பங்களுக்காக, சமூகத்துக்காக, மக்களுக்காக துவா செய்யுங்க. இந்த ஊருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்தது பெரிய சந்தோஷம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுள், நல்ல பரக்கத்தை, சந்தோஷமான வாழ்க்கையை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. மைதீன் பிச்சை அவர்களுக்கு நமது ஜமாத்தினுடைய தலைவர் முகமது இப்ராஹிம் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். தஞ்சாவூர் பள்ளியினுடைய செயலாளர் திவான் அவர்களுக்கு நமது ஜமாத்தினுடைய தலைவர் முகமது இப்ராஹிம் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். சிறப்பாக ஒரு பயானும், நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கிளாஸும் எடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பெண்களும் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து கேட்டதை ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க. இந்த ஊரில் உள்ள பெண்கள் மிக அமைதியாக உட்காந்து அழகாக கேட்டாங்க அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ்.